ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது இன்னைக்கு வந்து பெரிய பவுன்சர்ஸ் பெரிய குரூப்லாம் கொண்டு வரோம். ஒண்ணுமே கிடையாது. மொத்த பேருக்கு சேர்ந்து அவர் ஒத்த பவுன்சர் அவர். சென்ட்ரல் ஜெயில ஷூட் பண்றக்க ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க. அப்படியே இதே தான் அந்த எந்திரிச்சுக்கிட்டு அப்படின்னாரு எல்லாம் அப்படியே நிற்போம். எல்லாம் அங்கேயே இல்லைங்க. அதே மாதிரி பேக்கப் பண்ணா 2 மணி நேரம் எல்லாத்தோட போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போவார். அத்தனை ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு நாள். அது வந்து ஃபாரின்ல ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ணிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு தேர்தல் கிளம்பு இருக்கிற நேரம். அது இவ்வளவு திரண்டுறாங்க, இவ்வளவு சீட்டு திரண்டுறாங்க, இதெல்லாம் தரலாமேன்னு சொன்னபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை பற்றி உனக்கு தெரியும், இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை மாற்றி போட மாட்டேன், இந்த சாலிகிராம் வீட்டு விட்டு இன்னொரு வீடு கட்டியெல்லாம் நான் போக போகிறது இல்லை, பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க, இப்போவே இதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், அதை சாப்பிட்டா சுகர்னு எல்லாத்தையும் நிறுத்துறீங்க, இதுக்கு மேலே எவன்டையா காசு வாங்கி நான் ஒரு அரசியல் பண்ணி அதை அவனுக்கு கணக்கு காமிக்கிற நான் தப்பு பண்ணி திருப்பி நான் அதையே செய்யணுமா? நான் அந்த அரசியலுக்கு நான் வரல. அதனால் எவன் கூட நான் பேச மாட்டேங்க. அந்த அளவுக்கு வந்து அரசியல் அவர் மிக தெளிவான பார்வையோடு தான் உள்ளே வந்தார். எந்த விதமான கரப்ஷனுக்காகவும் இங்கே வரல. என்ன